நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு எல்லாமே வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். எனது யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நன்றாக இருக்கின்ற வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இன்றைக்கான நாள் பார்த்துடலாமா? 8/7/2024 அற்புதமான நாள், வாரத்தின் 2வது நாள். இன்றைக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். கௌரி நல்ல நேரம் பகல் 9:15 முதல் 10:15 வரையும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது. இந்த நேரங்களில் சுபகாரியங்களை நடத்துவது அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான நாள் நல்ல நாளாக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? எல்லா ராசிக்கும், எல்லா ராசி நண்பர்களுக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம மேசராசி நண்பர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிற, ஒரு பிரபலம் ஆயிடுவார் பாருங்கள். இன்றைக்கி இல்லை உங்கள் நட்பு வட்டாரத்தில் சொல்லுவாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டியா, சூப்பராக இருக்கே அப்படிம்பாங்க. அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, அற்புதமாக இருக்க போகுது. இந்த நாள் உங்களுக்கான நாள். ரிஷபராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வேலை அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு 10% கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஆஃபீஸ் ஆகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலை நிறுவனங்களாகட்டும், இல்லை வீட்லேயே ஆகட்டும், உங்களை பாராட்டி புகழ்ந்துருவாங்க. அப்படியேப்பட்ட நாள். உழைப்புக்கு இவர் தான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அற்புதமான நாள் உங்கள் நாள். மிதனராசி நண்பர்கள் 2-3 பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னாங்க. வருத்தமே படாதீங்க, இங்கே நாள் எழுதி வச்சிங்க, திங்கக்கிழமை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அப்கிரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, மேன்மை அடைஞ்ச நாள் உங்கள் நாள் தான். கடகராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களே புகழ்ந்து கொள்கிறதா, இல்லை இன்னைக்கு நம்மளே பெரிய ஆள் ஆயிட்டுமே அப்படிங்கிற மாதிரி மற்றவர் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எளிதாக செஞ்சு சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நாள், உலகமே போற்றக்கூடிய அற்புதமான நாள் கூட இன்றைக்கு உங்களுக்கான நாள். சூப்பரான நாள். கடகராசி நண்பர்கள் சாதனையாளர் அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள். அடுத்தது சிம்மராசி நண்பர்கள் 2-3 நாளாக ஒரு நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்புக்கு இவர் தாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாள், நட்புக்கு இலக்கணமான நாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்திலும் நட்புடன் பழகக்கூடிய பார்த்தா உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவங்களாகட்டும், எல்லாத்திட்டையும் உங்களுக்கான நட்பை நீங்கள் பகிர்ந்து அளிக்க போகிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து பாராட்ட போகிறாங்க. அப்படி ஒரு சூப்பரான நாள் உங்கள் நாள். கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் என்கிட்ட பேசும்போது இன்றைக்கி சொன்னாங்க, ரொம்ப போட்டு சுழன்று அடிக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரியல, டார்ச்சர் அப்படின்னாங்க. வாழ்க்கையில் டார்ச்சரே வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கே சப்போர்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க போகிறதாகட்டும், இல்லை பேங்க் வேலையாகட்டும், கோர்ட்டு வேலையாகட்டும், இல்லை கேஸ் சம்மந்தப்பட்டது போனீங்கன்னா கூட இன்றைக்கி எழுதி வச்சுக்கங்க. இங்கே கமெண்டில் பதிவு பண்ணக்கூடிய நண்பர்கள் நீங்கள் முதல் வருஷம் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கான சூப்பரான நாள், அனுகூலமாக உங்களுக்கு தான் எல்லாமே நடக்க போகுது. நன்றி அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு வரீங்க பாருங்கள். துலாம் ராசி நண்பர்கள், இந்த உலகில் பிறந்த எல்லா மனிதருமே நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உலகில் பிறப்பெடுத்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துளாராசி நண்பர்கள் மாதிரி நேர்மையான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு அற்புதமான நாள். நேர்மைக்கு இவர் தான் எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி நாள். விருச்சிக ராசி நண்பர்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு திங்கிங்லேயே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவர்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் சிந்திக்க முடியாத விஷயத்தை எளிதாக சிந்தித்து அந்த காரியத்தை வெற்றி அடைஞ்சிட்டு இன்றைக்கி ஒரு வெற்றியான நாள் அப்படின்னு டேபிளில் தட்டுவாங்க பார்த்தீங்களா. நானே டேபிள் தட்டி தான் சொல்கிறேன். அந்த மாதிரி டேபிளில் தட்டி சொல்லக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே தற்புகழ்ச்சிக்கு இவர்கள் விட்ட ஆள் இல்லை. ஆனால் இவங்க 2 வகையாக பார்க்கலாம். தற்புகழ்ச்சிக்கும் அடிமையாயிருவாங்க, புகழ்ச்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி தனுசு ராசி நண்பர்கள் ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு மேலதிகாரிகிட்ட பாராட்டுவாங்க பாருங்கள். அப்படி ஒரு நாள். கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் செய்யக்கூடிய விஷயமாட்டும், மனைவி கணவன் செய்யக்கூடிய விஷயமாட்டும், உறவினரிடம் நண்பரிடம் எல்லாத்தையும் இன்றைக்கி பாராட்டும் மலையில் அப்படியே நினைஞ்சு போகிறீங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு பாராட்டுவீங்க. என்ன பாராட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. மகர ராசி நண்பர்கள் பாராட்டு மலைக்கு அப்புறம்
இன்றைக்கி ஒரே புகழ்ச்சி தான். போங்க, போனால் சும்மா போனால் கூட யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு ஏதோ ஒன்று பாராட்டுவாங்க. சார் அன்றைக்கி போன வாரம் அது பண்ணீங்களே, அதனால் எனக்கு இது வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு காரியமாட்டும், இல்லை நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியமாட்டும் உங்களை புகழ்ந்து புகழ்ச்சி புயலில் தள்ளி விட்ருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் இன்றைக்கி நாள். கும்பராசி நண்பர்கள் இன்றைக்கி எந்த காரியம் எது செஞ்சாலும் ஜெயம், வெற்றி 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 மட்டுமே. இதில் அடுத்த வார்த்தையை சொல்கிறதுக்கே இல்லை. போங்க, நீங்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. மீனராசி நண்பர்களை நான் வார்த்தையில் கவனமாக இருக்கணுங்க எப்போவுமே நம்ம. ஆனால் இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, ரொம்ப கோவம் வரும். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு வார்த்தையை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களே, அது வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், நட்பா வட்டாரமாகட்டும், உறவினர்களாகட்டும், எங்கே போனாலும் இன்றைக்கி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அற்புதமான நாள், சூப்பரான நாள், கண்டிப்பாக வெற்றியான நாள், உங்களுக்கான நாள் தான். நண்பர்கள் அனைவருக்கும் நான் திரும்ப ஒரு சின்ன வேண்டுகோள். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் அமுத்தணும். நல்லா இருக்கும்போது ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வசதிக்காக நான் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னுடைய பேஜ் இருக்குது, அதுலேயும் பாருங்கள். அஸ்ட்ரோ அப்டேட் நவ் அப்படிங்கிற பேஜ் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் அஸ்ட்ரோ அப்டேட் அப்படிங்கிற சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் இதெல்லாம் பகிர்ந்துட்டுருக்குறோம். நீங்களும் அதில் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் யூடியூப்லேயும் கேட்கலாம், வாட்ஸ்அப் சேனல்லையும் கேட்கலாம், ஃபேஸ்புக்லேயும் என்னோடய கான்டாக்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. எல்லா இதுலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான புதுசாக ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை எளிதில் உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. அதற்காக தான் என்னுடைய உழைப்பை உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு தர வேண்டிய சின்ன அங்கீகாரம் தான் எனக்கு பெருசாக பார்க்குறேன். உங்களோட சப்ஸ்கிரைபர் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் எல்லாருமே வாங்க, நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.